ஹலோ மக்களே! இந்த வாரத்துக்கான நாமினேஷன் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அத பார்த்த உடனே பயங்கரமான ஒரு ஷாக்கிங். ஏன் தெரியுமா? 13 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. ஒரே ஒரு 3 பேர் மட்டும் தான் நாமினேட் ஆகாம இருக்காங்க. அதுல யார் தெரியுமா நாமினேட் ஆகாம இருக்கிறது மிகப்பெரிய அளவுல ஆச்சரியம். நம்மளுடைய கமருதீன் நாமினேட் ஆவலைங்க இந்த வாரம். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாரி வந்து இருந்துட்டு இருக்கு. அத தவிர்த்து வினோத் அவர்கள் நாமினேட் ஆவல. மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அவங்கலாம் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். என்ன ரீசன் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். ஆக்சுவலா இந்த வாரம் ஒரு குரூஷியலான ஒரு வாரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய டம்மி பீஸுங்கலாம் வந்து நாமினேஷன்ல வந்து வந்திருக்கு. லாஸ்ட் வீக்கே வந்து ரம்யா எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவாங்க. இல்ல அரோரா எவிக்ட் ஆகுவாங்க. இல்ல சுபிக்ஷா எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்ற மாரி தான் வந்திருந்தது. வோட்டிங் முடிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி தான் வந்திருந்தது. பட் என்ன காரணம் அப்படின்னா, திவாகர் அவர்களுடைய போக்குவரத்துக்கெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால அவர தூக்கி வெளியே போட்டாங்க. இதுதான் சரியான டைமு. இதுக்கப்புறம் நம்ம விட்டோம் அப்படின்னா, இந்த ஆள் வந்து அடங்க மாட்டாப்ல. தூக்கி வெளியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வெளியே போட்டாங்க. ஸோ அதனால ஒரு 2, 3 பேர் வந்து சேவ் ஆக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆடக்கூடிய ஆட்டம் ரொம்ப மோசமா வந்திருக்கு. சொல்லப்போனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரம்யா, சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டெட்லியா வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வோட்டிங்கில. ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும், இந்த வாரத்த நீங்கலாம் தாண்டவே கூடாதுடா. இப்ப பார்றா வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வச்சிருக்காப்புல ஆப்பு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, வோட்டிங்ஸை பொறுத்தவரையிலும், அதாவது நாமினேஷன் வோட்டிங்ஸை பொறுத்தவரையிலும் 2 வாக்குகள் வாங்கினாக்கா அவங்கள ஒரு வாரத்தில் வந்து நாமினேஷனில் வந்து வர வச்சுருவாங்க. சில நேரங்களில் வந்து 3 வாக்குகள் வாங்கினா தான் வந்து நாமினேஷனில் வர வைப்பாங்க. சில நேரங்களில் ரொம்ப குரூஷியலான ஒரு டைமு, இந்த டம்மி பீஸுங்கெல்லாம் வெளியே போட்டோம். எதுக்காக இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு சும்மா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்குங்க. ஒன்றும் பெருசாக கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் யோசித்து ஒரு வாக்குகள் வாங்கினா கூட போதும், அவங்கள தூக்கி உள்ளர போட்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாப்பில். இந்த வாரமும் அப்படி தான் நடந்திருக்கு போல். அதனால தான் 13 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அமித் அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காரு. ஸோ எதுக்காக நாமினேட் ஆயிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஃபேக்காக வந்திருக்காரு, ரொம்ப நல்லவர் போல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாமினேட் ஆயிருக்காரு. குறிப்பாக யார் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எஃப்ஜே அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பிரஜன் அவர்கள் நாமினேட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருந்துட்டுருக்கு. 2வதா சுபிக்ஷா அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா லாஸ்ட் வீக்ல கொஞ்சம் சுபிக்ஷா அவர்கள் வந்து வினோத் மேல ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சியலான சில வேலைகள் வந்து பண்ணி விட்டாங்க. சுபிக்ஷாவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், போன வாரம் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வாரம் கூட அப்படி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது பெருசா வந்து செவி சாய்க்கல விஜய் சேதுபதி. ஓகேவா? இல்ல அது சாய்ச்சிருந்தாங்க அப்படின்னா, அது அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, வினோத் மேல ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வச்சாங்க. என்ன அக்யூசேஷன் அப்டின்னா, பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாரு. பேட் பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்டின்ற மாதிரி சில வார்த்தைகள வந்து பயன்படுத்தியிருந்தாங்க சுபிக்ஷா, அதுக்கப்புறம் வியானா. ஸோ அப்பயே அவங்களுடைய முகத்திரைகள்லாம் வந்து கிழிக்கப்பட்டிருந்தது. சோசியல் மீடியாவெல்லாம் இந்த பொண்ணுங்க 2 இப்படி தான் வந்து சுத்திட்டு இருக்கு அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி கண்டிப்பா சுபிக்ஷா அவர்கள நாமினேட் பண்ணியிருந்திருக்கலாம். 3வதாக ரம்யா அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் பெருசா வந்து ரீசன் இல்ல. ஏன்னா, கேமே வந்து ஒழுங்கா விளையாடுறதில்ல. சும்மா ஏதோ சொந்தம், பந்தம், அண்ணன், அக்கா, தம்பி அப்படின்னே வந்து இருக்காங்க. அப்படின்ற ரீசன்ஸை சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க. 4வதாக திவ்யா. எப்பயுமே அவங்க வந்து பாஸியா ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஒரு மாரி வந்திருந்தாங்க. இப்போ ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இதில யார் வந்து திவ்யா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாரி நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 5வதாக பிரஜன். இவர் வந்து ஒரு பேப்பர் ரவுடி மாரி வந்து ஃபீல் பண்றாரு. திடீர்னு வந்து குடும்பமா கேம் ப்ளே பண்றாங்க. திடீர்னு வந்து இண்டிவிஜுவலா கேம் ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனால இவங்களுக்குள்ளேயே கன்ஃப்யூஷன் வந்து இருக்கு. அத தாண்டி 2 பேரும் சேர்ந்து வந்து விளையாடுறதுனால ஏன் நாங்கலாம் வீக் ஆகுறோம் அப்படின்ற ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க. 6வதாக வந்து பார்த்தீங்கன்னா, சபரி அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காரு. ஏன்னா, கண்டிப்பா சபரியை டார்கெட் பண்ணி தான் தீருவாங்க பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. ஏன்னா லாஸ்ட் வீக்ல அவர் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து பாவம் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அது எக்ஸ்போஸும் ஆவல கடைசி வரைக்கும். அந்த டாப்பிக்கை பத்தி விஜய் சேதுபதி பேசவே இல்ல. ஏன் அப்படின்னா, அது லைவ்ல வந்தது. ஆனா வந்து எபிசோட்ல வரல. எபிசோட்ல வந்தா மட்டும் தான் அத அட்ரஸ் பண்ணுவாரு விஜய் சேதுபதி. ஏன்னா அவர் வந்து ஒரு நாள் மட்டும் தான் வர்றதே ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அவர் 1 ஹவர் தான் பார்த்துட்டு வர முடியும். ஓகே. மற்ற நேரங்கள்ல ஒரு படம் நடிப்பாருங்க. அதை விட்டுட்டு அவர் 1 ஹவர் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு, அதோடைய சம்மரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரே தவிர, லைவ் மொத்தத்தையும் உட்காந்து பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன வார்த்தைகள் சொன்னீங்க? அப்படின்ற மாரிலாம் போகாது. எபிசோடுக்கான ரிவ்யூ மட்டும் தான் சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட். ஸோ அது மட்டும் தான் பேசப்படும். அதனால சபரியுடைய அந்த குப்பை மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து முடிச்சுட்டாங்க எபிசோட்ல. ஆனா அத பத்தி பேசவும் இல்ல விஜய் சேதுபதி. ஓகேங்களா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விட்டிருந்தார். அவ்வளோதான். 7வது இடத்துல வந்து கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காங்க.
அஃப்கோர்ஸ் கனிக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போது வந்துட்டுருக்கு. அது தாண்டி அன்பு கேங்கை உடச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள், பிரஜன், பார்வதி, அதுக்கப்புறம் கம்ருதீன், திவ்யா இவங்க எல்லாரும் எஸ்டிமேட் வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா, பிரஜன், பார்வதி, திவ்யா, கம்ருதீன் இவங்க 5 பேரும் பிளான் போட்டுட்ருக்காங்க. 2 பேரும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 5 பேரும் கம்பல்சரி நாமினேஷனில் வந்து வரணும். 2 பேருக்கு 2 ஓட்டுகள் கம்பல்சரி வரணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசித்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்தில் வந்து கெமி, ரம்யா, கனி, சபரி, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார், சுபிக்ஷா. ஸோ இந்த 5 பேரையும் நான் நாமினேட் பண்ணோம் அப்படின்ற முடிவில் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் வந்து வந்துட்டாங்க. அதுக்கடுத்த கெமி அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ கெமி அவர்கள் வந்து நல்லா தான் பேசுகிறாங்க. பட் சில இடங்களில் வந்து ரொம்ப ஹைப்பாகி பேசுகிறாங்களோ, சின்ன விஷயமா இருக்கும். அந்த சின்ன விஷயத்தை வந்து சும்மா கடந்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த கடக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கெமி அவர்கள் வந்து கெடுக்கிற மாதிரி சில வேலைகளை வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அது பிடிக்கல. ஓகேவா? கெமியை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா அவங்க போல்டாக இருக்காங்க, பாய் மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இருக்கணும் ஒவ்வொரு பெண்மணியும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். பட் ஒரு 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 கான்வர்சேஷன் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கணும், ஆன் பாயிண்ட்டாகவும் இருக்கணும். இப்போ என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிற வர ரேஞ்சுக்கு வந்து போகிறதெல்லாம் ரொம்ப மோசம். இட்ஸ் மீன்ஸ் அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த கோட்டை கட்டுற டாஸ்க் வந்துச்சு இல்லை, அப்போ வந்து சபரிக்கும் கெமிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கும். அந்த பிரச்சனைலாம் எபிசோடில் வரல. வந்திருந்தால் கெமியோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, மூஞ்சிக்கு முன்னாடி ஒரே ஒரு 2 இன்ச்சு தாங்க டிஃப்ரெண்ட்டு. 2 பேரும் மாறி மாறி முன்னாடி நிற்கிறாங்க. ஓகேவா? அதுவும் கெமி போய் நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. பட் வேலிடான பாயிண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேலிடான பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி அதே மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 10%, 15% தான் அவங்க பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து வேலிட் இருக்கும். மற்றதெல்லாம் தேவையில்லாத விஷயமா இருக்கேப்பா, இதெல்லாம் ரொம்ப இன்னும் தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால தான் கெமி அவர்கள் நாமினேட் ஆயிருக்காங்க. அடுத்ததாக விக்ரம். ஸோ விக்ரம் மேலே பெரிய விமர்சனங்கள் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் அவர் பண்ண வேலைகள் வந்து அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் அப்படி அவர் கிடையாது. பட் இந்த வாரம் வந்து அவர் பயங்கரமாக எக்ஸ்போசிவாக சில வேலைகள் வந்து பண்ணது வந்து அப்ரிஷியேட்டபிள் தான். நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது. பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கணும். இப்போ விஜய் சேதுபதி அதுதான் சொன்னார். நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க, சூப்பராக ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் அது ஒரு லிமிட்டில் இருக்கட்டும், உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கட்டும். அது உங்களுடைய கண்ட்ரோலை தாண்டி வந்து போயிடுது, கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதன் காரணமாக விக்ரம் அவர்கள் நாமினேட் ஆகிருக்காது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அரோரா. ஸோ அரோரா அவர்களுக்கு லாஸ்ட் வீக்கில் ஏகப்பட்ட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அரோரா வந்து போகணும். ஏன்னா அரோரா அப்படின்ற ஒரு பொண்ணு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மற்ற ஆட்களுக்கு வந்து சொல்லிகிட்டே தான் வந்திருக்காரு. ஸோ அதன் காரணமாக அரோரா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வியானா. நான் முன்னே சொன்ன சுபிக்ஷாவுக்கு சொன்ன ரீசன்ஸ் தான். தேவையில்லாமல் ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா பேட் பிஹேவியர் அப்படின்றது, அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவர் பேசுகிறது பழகிறதெல்லாம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ அதனால் அவங்களும் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்வதி. ஸோ பார்வதி இல்லாத நாமினேஷன் இருந்ததே கிடையாது. ஒரு வாரம் மட்டும் நாமினேஷனில் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வாரமும் அவங்க வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா அவர்களை யார் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கனி அண்ட் சபரி வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனி நாமினேட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ரெஃப்ரியாக இருக்கும்போது சாண்ட்ராவுக்கும் முழு உரிமையும் இருந்துச்சு. இது நடக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் இருந்தாலும் அவங்க வந்து சொல்லலை. ஓகேவா? விஜய் சேதுபதி முன்னாடி பயங்கரமாக சீனை போட்டு ஏதோ குழந்த மாதிரி நடித்து ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. பட் அது வந்து சரியில்லை. ஓகேங்களா? அந்த ரீசன்ஸை சொல்லி தான் கனி அக்கா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.